திரு விஜய் அவர்கள் போய் இந்த துப்புரவு தொழிலாளிகள்லாம் சந்திச்சுட்டு வந்து அவங்க இந்த புகைப்படங்கள்லாம் வெளியாச்சு பார்த்தீங்களா? அந்த விஜய் வந்து நாங்கள் உங்களோட துணை நிற்கிறோம், நீதிமன்றங்களிலும் உங்களுக்காக வழக்கு தொடருவோம், துணையாக நிற்கிறோம்னு சொல்லியிருக்காங்களே, அது கரெக்டா? அது கரெக்டு தான் சார். ஏன் எப்படி கரெக்டு? நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க அவர் மீது வந்துட்டு நேரில் போய் விசிட் பண்ண சொல்லிட்டு. அப்படி அவர் வந்தாருன்னா அங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், இதை ஒரு காரணமாக வச்சு நீங்கள் இங்கே போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு மாற்றுவாங்க. இது வந்து போராட்டக்காரர்களுக்கு தான் இடையூறா மாறுமே தவிர எந்த விதமான ஒரு பலனும் ஏற்படுத்தாது. கரெக்டு. அப்போது 234 ஃபஸ்ட் இயரில் இருக்காங்களா, அது தான் விஷயம். 234 தொகுதியிலையும் தாவேக வேட்பாளர்களை நிறுத்த போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு தொகுதி வாக்காளர்களாக இவரை வந்து பார்க்கணுமா, என்ன கோரிக்கையை வச்சிருக்காரு, என்ன வாக்குறுதிகளை தர்றாரு அப்படின்ட்டு. பிரச்சாரத்துக்கு எப்படி போவீங்க? இல்லை சார், நான் இந்த விஷயத்தில் மட்டும் நான் இப்படி இதில் இருக்கேன். மிச்ச விஷயங்கள், அதாவது கவின் விஷயங்கள் அவர் நேரில் போயிருக்கணும், மிச்ச விஷயத்தில் ஓகே. ஆனால் இங்கே நடக்கிறது வந்து ரிப்பன் மாளிகை கிட்ட அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க. அப்படி போனாங்கன்னா போக்குவரத்து நெரிசல் வரும், எல்லாருமே வருவாங்க. இது இந்த திமுக அரசு சாதகமாக பயன்படுத்தி கூட நீங்கள் வேற இடத்துக்கு போங்க சொல்லிட்டு போராட்டத்துக்கு இடையூறா மாறலாம் சார். திருப்பணத்தில் அஜித்குமார் வீட்டுக்கு எப்படி போனார்? இரவா போயிட்டு அப்படி போயிருக்க முடியாதா? விடியற் காலை 4 மணிக்கு சென்றிருக்க முடியாதா? நான் சும்மா சிம்பிளாக கேட்குறேன். அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிற நீங்கள் அரசியலுக்கு வரலைன்னா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்க போகிறதே இல்லை. நீங்கள் மாற்று அரசியல் என்று வருகிறீர்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்லலாம், 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக உங்களை நீங்கள் நிறுத்துகிறீர்கள். அப்போ இவ்வளோதான் ஏழை தொழிலாளி மீது உங்களுக்கு அக்கறையா? அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிற ஆனால் நியூஸில் வந்து எப்படி வந்துச்சுன்னா, அவர் வரதா தான் சொன்னார், நாங்கள் தான் வந்தால் இடையூறா மாதிரி சொல்லிட்டு. தொழிலாளி அப்படி தான் ஏன் சொல்லுவான், எந்த பக்கத்துலேருந்து ஆதரவு இருந்தாலும் விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு ஆதரவு தர்றாருன்னு சொன்னால் போய் பார்த்துட்டு வருவாங்க. உங்களுக்கு அறிவு எங்கே சார் போச்சு? இப்போ இந்த செத்து போன கவின் வீட்டில் அவங்க தம்பியையும் அம்மாவையும் கூப்பிடுவீங்களா? தவறாக தெரியலையா உங்களுக்கு? சின்ன பையன் அரசியலை கற்றுக்கணும், அதனால் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு இதை சொன்னேன். தவறு, புரியுதா? மக்களை தேடி நீங்கள் போக வேண்டும், உங்களை தேடி மக்களை வர வைக்கக்கூடாது. இது